4வது தலைமுறையா நாங்க இங்க தான் குடியிருந்தோம். திடீர்னு வந்து இது புறம்போக்கு ஏரியா, நீர்நிலை இடிக்கணும்னு சொல்றாங்க சார். வயசானவங்க எல்லாம் இருக்கிறாங்க சார். வந்து திடீர்னு வந்து புறம்போக்குனா நாங்க எங்க சார் போறது சார்? நாங்க 50-60 வருஷமா இங்கதாங்க சார் இருக்கிறோம். நாங்க எங்க அப்பா தாத்தா பாட்டி 4 தலைமுறை, எங்களோட 4வது தலைமுறை ஆகுதுங்க சார். 4வது தலைமுறையா நாங்க இங்கதான் குடியிருந்தோம். திடீர்னு ஆறு கட்டுறதுக்கு இடம் வெளியே இடிச்சிட்டாங்க. சரி, நாங்க 10-15 வருஷமா கோர்ட்ல எல்லாம் கேஸ் போட்டுட்டு இருந்தோம். அதுவும் சரி, நாங்க வீடு கட்டிக்கோங்க, நாங்க நஷ்டீடெல்லாம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்ப அதுக்கு அடுத்தது நாங்க வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சோம். கட்டியும் முடிச்சிட்டோம். ரொம்ப எல்லாம் இல்ல, பங்களா அளவுக்குலாம் இல்ல சார். வெறும் 6 அடி 6 அடி 8 அடி இது மாதிரி தாங்க சார். 10 வீடு தாங்க சார் நாங்க கட்டி இருக்கிறோம். வெறும் 6 அடி தான். கால் நீட்டி உட்காந்து கூட எங்களுக்கெல்லாம் இடம் இல்லை சார். அது கஷ்டப்படி நாங்க கட்டி இருக்கிறோம் சார். திடீர்னு வந்து இது புறம்போக்கு ஏரியா, நீர்நிலை இடிக்கணும்னு சொல்றாங்க சார். அந்த பக்கம் அஸ்ரா தேட்டர்ல இருந்து கட்டி இருக்கிறாங்க சார். எல்லாம் ஆத்துல தான் இருக்கு. இந்த பக்கம் மார்க்கெட் ஏரியால இருந்து கட்டிக்கிறாங்க. அதெல்லாம் யாரும் புறம்போக்குன்னு சொல்லல. பர்டிகுலரா எங்க 10 வீடு மட்டும், அது கொஞ்சம் 6 விட்டு தள்ளி தான் நாங்க இந்த பக்கம் கட்டிருக்கோம். 6 அடி தான் சார். ஒரு கட்டில் கூட வயசானவங்க போட்டு உட்கார முடியாதுங்க சார். நாங்க எல்லாம் வயசானவங்க எல்லாம் இருக்கிறாங்க சார். இப்ப வந்து திடீர்னு 15 நாள்ல 20 நாள் வீடு இடிக்கணும்னு சொன்னாங்க. திடீர்னு எங்களால சாமான சட்டெல்லாம் எடுத்து வேற எங்கேயும் போக முடியாது. நாங்க கூலி வேலை செய்யறோம். வாழால கொத்து வேலைக்கு போறவங்க, வாசல் தெளிக்கிறவங்க, துணி துவைக்கிறவங்க, பாத்திரம் விளக்குறவங்கன்னு எல்லா தொழிலாளியுமே இங்க தான் இருக்கிறோம். வர வருமானம் வச்சு நாங்க வீடு கட்டி ஏதோ கஞ்சா கூழ குடிக்கலாம் நாங்க குடிச்சிட்டு இருந்தோம். திடீர்னு இப்ப வண்டி வந்து வீடு இடிக்கணும்னு சொல்றாங்க. ஆதார் கார்டு இருக்கு, ஐடென்டி கார்டு, ஓட்டு ஐடென்டி இருக்கு. 10-15 வருஷமா இங்க தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. எங்க பாடி தாத்தா தலைமுறையில இருந்து ஆதார் கார்டு, ஐடென்டி கார்டு, ரேஷன் கார்டு எல்லாம் வாங்க. அப்பெல்லாம் புறம்போக்குன்னு சொல்லல. இப்ப வந்து திடீர்னு வந்து புறம்போக்குனா நாங்க எங்க சார் போறது? நாங்க எங்க போறது? எங்களுக்கு எங்க சார் வழி இருக்குது? இப்ப அந்த வீடு இடிச்சா எங்களுக்கு வேற இடம் இல்ல. வேற இடம் போய் கூலி வேலை செஞ்சாலும் ஊர் விட்டு போக முடியாது எங்களால. எங்க இடம் இங்கதான். ஏதோ பக்கத்து வீட்டுலதான் வீட்டு வேலை செஞ்சுட்டு வாசல் தெளிச்சுட்டு நாங்க இருக்கிறோம். அதனால நாங்க ஊர் விட்டு போனா பஸ் ஏறியோ ஒரு ஆட்டோ ஏறியோ வரத்துக்குலாம் எங்களுக்கு வசதி இல்ல. நடந்து போய் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இல்ல ஒரு ஆளு கம்ப்ளைண்ட் கொடுத்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குதுன்னு அவங்களுக்கு ஃபேவரட் பண்ணா எங்க மேல இடிச்சுட்டு வந்து வீடு இடிக்கட்டும். இல்ல இவங்க இத்தனை ஜனங்க இருக்கிறாங்க, வயசானவங்க, கூலி வேலைக்கு போறவங்க, இவங்களுக்கு ஏதோ நம்ம பார்த்து செய்யலாம்னா இந்த அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு முடிவு செஞ்சு இந்த வீடு கொடுக்கணும் சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.